ஜனவரி 9 ஜனநாயகன் கண்டிப்பா ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சார் தரப்புல இவ்வளவு மன உளைச்சல் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. திரைப்படம் வெளியாகாமல் தடுக்க தணிக்கை குழுவிற்கு முழு அதிகாரம் இருக்கா. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு குழு செக் பண்ண கிட்டத்தட்ட 4 வாரங்கள் ஆகுமா. இப்போ இதனால பாதிக்கப்படுறது ரசிகர்களுக்கு பிரச்சனை இல்ல. எந்த ஷோ நீங்க புக் பண்ணிருக்கீங்களோ அதற்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் உரிமையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட போகுதுங்க. தமிழகத்துல இன்னுமே 75% தியேட்டர்ல டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகல. காரணம் இந்த சென்சார் சர்டிபிகேட் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஜனவரி 9ஆம் தேதி காலையிலேயே தீர்ப்பு வச்சிட்டு எப்படிங்க புக்கிங் ஓபன் பண்ண முடியும்? இப்ப ஜனவரி 9ஆம் தேதி FDFS மார்னிங் ஷோ எல்லா இடத்துலயுமே கேன்சல் தான். அதை இப்பவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிரலாம். அடுத்து ஓவர்சீஸ்ல, அதாவது அதர் கண்ட்ரில தனிப்பட்ட சென்சார் சர்டிபிகேட் இருந்தாலுமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியால எல்லாருமே நெட்ல பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். சப்போஸ் இப்ப ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்புல சென்சார் சர்டிபிகேட் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் உலகம் எங்கும் செகண்ட் ஷோ இல்ல தேர்ட் ஷோல இருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஆனா சென்சார் போர்டு திரும்பவும் ஸ்ட்ராங்கா பிரச்சனை பண்ணாங்கன்னா படம் ஜனவரி 10, ஜனவரி 14 இல்ல பிப்ரவரி எண்ட் இல்ல மார்ச் 7ல தான் வெளியாகும். காரணம் என்னன்னா படத்தை மறு ஆய்வுக்குள்ள செக் பண்ணி அதை அதுக்கப்புறம் படக்குழு விட்டு அனுப்பி படக்குழு அதை ஜம்ப் கட் இல்லாம எடிட் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுங்க. ஆனா இதே நேரத்துல இன்னுமே பராசக்தி படத்துக்குமே சென்சார் சர்டிபிகேட்ன்றது அவங்க படக்குழு கையில கிடைக்கல. நம்மளோட கடைசி படத்தை கூட சந்தோஷமா கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க இப்ப ஏற்பட்டிருக்கு. ஜனவரி 9 தீர்ப்புல என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. படக்குழு என்ன பேச போறாங்கன்றதும் புரியல. என்ன